அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பிரபலமான போட்டிகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் ஜனவரி 15 அவனியாபுரம், 16 பாலமேடு, 17 அலங்காநல்லூரிலும் கட்டுப்பாடுகளோடு கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான முன்பதிவை madurai.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும் வகையில் தற்பொழுது முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15 தொடங்கி நடைபெற இருக்கிறது. அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. இந்த முறை எவ்வளவு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதற்கான ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற 3 பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் வீரர்களுக்கான பதிவு துவங்கி இருக்கிறது. அதாவது முன்பதிவு என்று சொல்லக்கூடிய பதிவு இன்று பிற்பகல் துவங்கி இருக்கின்ற இந்த பதிவு என்பது நாளை 12 மணி வரை அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். 15ஆம் தேதி அவனியாபுரம், அதனைத் தொடர்ந்து பாலமேடு, 16ஆம் தேதி பாலமேடு, பின்பு 17ஆம் தேதி பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் உள்ளிட்ட இந்த 3 ஜல்லிக்கட்டுகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்த 3 ஜல்லிக்கட்டுகளும் 1000ற்கு மேற்பட்ட காளைகளும் அதே போன்று நூற்றுக்கணக்கான வீரர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். அதற்கான முன்பதிவை தான் தற்போது துவக்கியிருக்கிறார்கள். madurai.nic.in என்கின்ற இந்த இணையதளத்தில் ஒரு பதிவு செய்துக்கலாம். இந்த இது போன்று சேவை மையங்களில் இப்போது நாம் இருப்பது போன்று இது போன்று பல்வேறு சேவை மையங்களில் இதற்கான பதிவுகளை துவங்கி இருக்கின்ற இதில் ஆர்வத்துடன் மாடுபிடி வீரர்களும் அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கின்ற அந்த உரிமையாளர்களும் தொடர்ந்து இந்த பதிவுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். காளைகளை பொறுத்தளவில் அந்த காளைகளுடைய வயது, அந்த காளையுடைய உரிமையாளர் யார், அந்த காளைகளுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றன, அதே போன்று அந்த காளையுடன் வரப்போகின்ற அந்த உரிமையாளர் யார், உதவியாளர் யார் என்கின்ற ஆவணங்கள் அதில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த காளைகள் முன்பதிவு செய்வதற்கு முன்பதாகவே மருத்துவ சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த சான்றிதழும் அவர்கள் இதனோடு சேர்ந்து இணைக்க வேண்டும். வீரர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கான வயது, அவர்களுக்கு எந்தவித நோய் இல்லை என்கின்ற உறுதிப்பாடு அளிக்க வேண்டும். அதே போன்று ஆதார் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இதில் கேட்டிருக்கிறார்கள். இவை அனைத்துமே இன்று பிற்பகல் துவங்கி நாளை பிற்பகல் 12 மணிக்குள் முடிவடைய வேண்டும். அதன் பின்பு இவர்களுக்கு யார் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அந்த தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த வீரர்களுக்கு முறையான அவர்களுக்கு அறிவிப்பு அவர்களுடைய தொலைபேசியில் எண்ணில் வரும். அதன் மூலம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஒருவர் ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு தான் தன்னுடைய காளைகளை கொண்டு செல்ல முடியும், அனைத்து இதற்கும் கொண்டு செல்ல முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இந்த பதிவு துவங்கியிருக்கிறது. கரெக்டாக தற்போது துவங்கியிருக்கின்ற இந்த பதிவில் வீரர்கள் ஆர்வம் பதிவு செய்து வருகிறார்கள். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த அமைப்பை சேர்ந்த மணி நம்மிடம் இருக்கிறார். இப்போ என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு முன்பதிவுக்கான என்ன தகுதி, எப்படி ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்? மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அதுபோக கொரோனா 2 தடுப்பூசி இருக்கணும், அதுபோக ஆன்லைனில் முறையாக பதிஞ்சிருக்கணும், ஆதார் கார்டு வச்சு ப்ராப்பராக பதிகிறாங்க. இப்போ அந்த வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஊருக்கும் எதனாலும் ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும். 3லையும் ஒரு இடம் தான் பதிய சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துலையும் கிடைக்கலைன்னும் போது ரொம்ப வீரர்களுக்கான ஒரு ரொம்ப வேதனை அடைஞ்சு போகக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு 3லையும் பதிஞ்சால் எதனாலும் ஒரு வாய்ப்பு, எதனால் அலங்காநல்லூரோ பாலமேடோ அவனியாபுரமோ இப்படி ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்தாதான் வருங்கால வீரர்களுக்கு நல்லா வாய்ப்புக்கு அடையும். காளையில் பொறுத்தளவு ஆன்லைன் பதிவுன்றது முறையான பதிவுங்க. இதை நான் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. கை டோக்கனை காட்டி ஆன்லைன் பெற்று இன்றைக்கி கிடைக்கல, பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நிம்மதியாக போயிடலாம். ஆனால் இன்றைக்கி 700 மாட்டுக்கு 8000 பேர் கூடியிருக்க மக்கள் ஜனத்தொகை கூடியிருந்து சண்டை போட்டிருக்க நிலையில் இன்றைக்கி அதெல்லாம் மாறி ஆன்லைன் பதிவுன்றது முறையாக இருக்குது. இன்றைக்கி கிடைக்கல, நல்லபடியாக சாமியை கும்பிட்டு நல்லபடியாக பொங்கல் சாமி கும்பிட்டுலாம்ல. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். 3 ஊரில்
எதனாலும் ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? 3ல் ஒரு ஊர் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஊரும் கிடைக்கல என்னும்போது அது ரொம்ப வேதனையான. இப்போ பதிவு செய்வதற்கு இப்போ வந்து ஆர்வத்துடன் வந்திருக்காங்களா? வீரர்கள் எப்படி வர்றாங்க? ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பர்கள் எப்படி வந்திருக்காங்க? அதில் எல்லா பேருமே மனப்பூர்வமாக சந்தோஷம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, வாங்கி பயணித்தவர்கள் டோக்கனுடைய வாங்கி பயணித்தவர்கள் மட்டுமே கொஞ்சம் வேதனை அடைகிறாங்க. அதில் 10% 5% மக்கள் தான் தவிர, வாங்கி கிராமப்புறத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஆன்லைனில் இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட்ராய்டு செல்லு கையில் வச்சுருக்காங்க. கிராமத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ படிக்கிறது 90% இல்லை, 100% இல்லை, 5% மக்கள் தான் இன்றைக்கி படிக்காதவங்க இருக்காங்க. ஆனால் 95%மே இன்றைக்கி இந்த ஆன்லைன் பதிவை வாங்கி பயணிக்கிறாங்க. அது போக இன்னமும் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், முறைப்படி வர்றாங்களா? ஆமாம், நல்ல ஆர்வத்தோடு வராங்க. இன்றைக்கி ஆர்வம் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு இசேவை மையத்தையும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்துருக்கு. அது மாதிரி சிறப்பாக இருக்குது. மதுரை முடக்கத்தான் மணி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம். இதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இ-சேவை மையங்களிலுமே தொடர்ந்து பதிவுகள் துவங்கி இருக்கின்றன. அனைத்து இ-சேவை மையங்களிலும் பொதுமக்கள், அதை குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு வீரர்களும் ஆர்வத்துடன் தங்கள் பதிவை துவக்கி இருக்கிறார்கள். 3 ஜல்லிக்கட்டிலும் சராசரியாக 1000 மாடுகள் இறக்குவதற்கான முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு ஜல்லிக்கட்டில் 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த களத்தில் அனுப்புவதற்கு தயார் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி செல்வகுமார், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.